ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் ஓஷன் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவும் டேஸ்ட்டாக சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு வாயில் போட்ட உடனே மெல்ட் ஆகி போகிற அளவுக்கு சுவையான ஹல்வா தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இது செய்யறதுக்கு நெய்யோ வெண்ணெயோ இல்லை சர்க்கரையோ எதுவுமே தேவையில்லை. வெறும் 2 பொருளை வச்சு செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விட மாட்டீங்க. இது பார்த்தீங்கன்னா கேரளாவில் ரொம்பவே ஸ்பெஷல் ஹல்வா. ஸோ எல்லாருமே கேரளாவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சர்க்கரை இல்லாமல் தான் இந்த ஹல்வா செய்வாங்க. ஸோ அதே தான் நானும் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹல்வா செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஒரு பிளைன் பவுல் எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா 1.5 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். 1.5 கப் மைதா வந்து 1.5 கப்புங்கிறது ஒரு 350 கிராம் இருக்கும். மைதா சேர்த்திக்கோங்க. மைதா கூட தேவையான அளவு உப்பு, அதாவது நான் இங்கே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். அது இதில் சேர்த்திக்கோங்க. இந்த மைதாவும் உப்பும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம சப்பாத்தி பூரிக்கெல்லாம் எப்படி நம்ம மாவு பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம், ரொம்ப டைட்டாகவும் வேண்டாம், நார்மல் பதத்தில் இருந்தால் போதும். நம்ம சப்பாத்திக்கெல்லாம் எந்த மாதிரி பண்ணுவோமோ அதே மாதிரி பிசைஞ்சால் போதும். இப்போ பாருங்கள், நான் இங்கே மாவு பிசைஞ்சிட்டேன். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 8 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்த போகிறோம். தண்ணி பார்த்திங்கன்னா எதுக்கு 8 கப்புனா, இந்த மாவு நம்ம எவ்வளோ போடுறோமோ அதை மூழ்கி அதை விட ஜாஸ்தியாக இருக்கிற அளவுக்கு தண்ணி வேணும். அதனால் 8 கப் இதை வந்து நம்ம கரைச்சி எடுக்க போகிறோம். ஸோ 8 கப் கண்டிப்பாக தேவை. நான் வந்து இங்கே 8 கப் தண்ணி ஊற்றினக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த அந்த மாவை வந்து நல்ல கையால் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. உங்களால் எந்த அளவுக்கு பிசைய முடியுமோ பிசைஞ்சு அது நல்ல தண்ணியில் கரைச்சிக்கணும். நான் இங்கே 5 நிமிஷம் நல்லா கை விடாமல் பிசைஞ்சு எடுத்துட்டேன். அந்த மாவு எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. அந்த கரைச்ச மாவை வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றினக்கப்புறம் வடிகட்ட போகிறோம். எதுக்குன்னா இதில் மைதாவில் கீழே நிறைய குப்பை இருக்கும். அதுக்காக நம்ம முதல்ல அதை வடிகட்டிக்கலாம். வேற ஒரு பாத்திரம் வச்சு அதில் நான் ஒரு வடிகட்டி வச்சுக்கிறேன். நம்ம கரைச்சோம் இல்லையா, அந்த மாவை வந்து இந்த பவுலில் போட்டுக்கலாம். போட்டு அதில் இருக்கிற கடைசியில் இருக்கிற அந்த மைதாவெல்லாம் வடிகட்டி எடுத்துடலாம். பாருங்கள் கீழே எவ்வளோ மைதா இருக்குன்னு. ஸோ இது வந்து நமக்கு வேஸ்ட், இது தேவையில்லை. வெறும் அந்த பால் மட்டும்தான் நமக்கு தேவை. ஒரு ஸ்பூனால் நல்லா இதில் இருக்க தண்ணி எல்லாம் வடிகட்டி விட்டுருங்க. ஸோ இங்கே இருக்கிற இந்த மைதா வந்து நமக்கு தேவையில்லை, இது நம்ம வீசிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பால் மட்டும்தான் நமக்கு இப்போ தேவை. ஸோ இந்த பாலை வந்து என்ன பண்ணுறோம்னா 8 மணி நேரம் அளவுக்கு இப்படியே விட்டுடணும். 8 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த பால் வந்து 2ஆக பிரிஞ்சிருக்கும். மேலே தண்ணியும் கீழே வந்து கெட்டியான பாலாக இருக்கும் அந்த மைதாவோட தண்ணி. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா மேலே இருக்கிற தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இது வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் வேறு தண்ணி போட்டு நம்ம வந்து மறுபடியும் இது ஊற வைக்கணும். எதுக்குன்னா ஒரே தண்ணியில் ஒரு நாள் ஃபுல்லாக ஊறிச்சுன்னா அது வந்து புளிச்சு போயிடும். அதனால தான் 8 மணி நேரம் கழித்து நம்ம மேலே இருக்க தண்ணியை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் இதில் தண்ணி ஊற்றி 2வது தடவை இதை ஊற வைக்கணும். ஆக்சுவலி இது வந்து முதல் நாள் நம்ம எப்போ இதை பால் எடுக்கிறோமோ 24 மணி நேரம் கழித்து தான் இதை நம்ம ஹல்வா செய்ய ஆரம்பிக்கணும். அப்போ தான் கரெக்டான சுவையான மெல்ட்டடான அந்த ஹல்வா கிடைக்கும். இப்போ பாருங்கள், முதல்ல அந்த தண்ணி எடுத்து நான் வீசிட்டேன். இப்போ 2வது தடவை 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துறேன். முதல்ல வந்து 8 கப்பு சேர்த்துனோம். இப்போ 2வது தடவை வந்து அலாசி எடுத்ததுக்கப்புறம் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுவும் முதல்ல மாதிரியே மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 8 மணி நேரமோ இல்லை 8லேருந்து 10 மணி நேரம் இதை ஊற வைக்கணும். அதாவது நைட்டு நீங்கள் இதை பண்ணிங்கன்னா காலையில் அடுத்த நாள் காலையில் தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். அப்போ தான் நல்லா புளிச்சிருக்கும். இப்போ பாருங்கள், அந்த 3 கப்பு தண்ணி போட்டோம் இல்லையா, அதுவும் அதே மாதிரி 2ஆக பிரிஞ்சிருக்கு. தண்ணி வேறையா கீழே பால் வேறையாக பிரிஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம மேலே இருக்க தண்ணியை வந்து வேற ஒரு பவுலில் எடுத்து வீசிடலாம். மேலே இருக்க தண்ணி வந்து நமக்கு தேவையில்லை, கீழே இருக்க பால் மட்டும்தான் தேவை. இப்போது அந்த தண்ணியெல்லாம் நம்ம எடுத்தாச்சு. நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கீழே கட்டை பிடிக்காத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போ ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் சேர்த்தணும். தேங்காய் எண்ணெய் வந்து 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நெய் கூட சேர்த்திக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு முந்திரி எடுத்திருக்கேன். முந்திரி பார்த்தீங்கன்னா 25 கிராம் முந்திரி எடுத்திருக்கேன். இது வந்து அந்த தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா பொன்னிறமாக மாறும். பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து வேற ஒரு பிளேட்டில் இதை எடுத்துடலாம். இது வந்து நம்ம இந்த ஹல்வாவில் சேர்த்த போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சிடலாம்.
முந்திரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரை கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் நார்மல் தேங்காய் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதை இந்த மாதிரி ஷேப்பில் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் இந்த தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கோல்டன் ப்ரௌன் ஆனக்கப்புறம் இதையும் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போது நம்ம ரெண்டுமே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இந்த முந்திரியும் தேங்காய் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம ஹல்வா செய்கிற இந்த பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கிற வெல்லம், அதாவது பழைய வெல்லம்னு சொன்னிங்கன்னா கொஞ்சம் கருப்பாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி கிடைக்கலனா நார்மல் வெல்லம் கூட எடுத்துக்கலாம். 2 கப்புங்கிறது அரை கிலோ. அது கூட அதே கப்பில் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சு நல்லா இதை வந்து கரைச்சிக்கோங்க. லோ ஃப்ளேமில் இருந்தால் போதும். நல்லா இந்த மாதிரி மெல்ட் ஆகி அந்த சர்க்கரையும் தண்ணியும் நல்லா சர்க்கரை பாகாயிடணும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ரொம்ப கெட்டி ஆகணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி அது தண்ணியில் அந்த வெல்லம் கரைஞ்சாலே போதும். இப்போ இதை நம்ம கீழே இறக்கி வச்சிடலாம். அடுப்பில் வைக்க வேண்டாம். இப்போது நம்ம அந்த மாவு வச்சுருந்தோம் இல்லையா, மைதாவை கரைச்சி அந்த ஒரு நாள் ஃபுல்லாக ஊறி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து இனியொரு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம அடுப்பில் இருக்கும்போதே நம்ம செஞ்சோன்னா கட்டி பிடிச்சிரும். கட்டி பிடிச்சதுன்னா உங்களுக்கு வந்து ஹல்வா ஃபுல் வேஸ்ட் ஆயிரும். அதனால் அடுப்புலேருந்து இறக்கிட்டு முதல்ல வந்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பில் வைங்க. இப்போது அது கூட 2 ஸ்பூன் சர்க்கரையோட 4 ஏலக்காயும் சேர்த்து நம்ம வந்து மிக்சியில் அடிச்சிருக்கேன். அதை வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது வந்து ஃப்ளேவர் நல்ல ஸ்மெல் தரும். அதுக்காக இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ண இந்த ஹல்வாவை வந்து நான் அடுப்பில் போய் ஏற்றி வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாகும். இது மொத்தமாக இந்த ஹல்வா செய்யறதுக்கு 20லேருந்து 30 நிமிஷம் ஆகும். அதாவது அரை மணி நேரம் கூட ஆகும். அது வரைக்கும் கை விடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கை விட்டிங்கன்னா கட்டி பிடிச்சிரும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதனால் கை விடாமல் இது வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த முந்திரியும் தேங்காயும் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து ஒரு கால்வாசியை பிரித்து வச்சுட்டேன். முக்கால்வாசி இருக்கிறது இந்த ஹல்வா கூட மிக்ஸ் பண்ண போகிறேன். கால்வாசி வந்து டெக்கரேஷனுக்காக லாஸ்ட்டில் யூஸ் பண்ணுவேன். இது கூட வெள்ளை எள்ளும் ரொம்ப டேஸ்ட் தரும். அதுக்காகவும் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இது நல்லா மறுபடியும் 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது கெட்டி ஆகணும். இந்த மாதிரி வர ஸ்டேஜில் நம்ம இது கூட எண்ணெய் சேர்த்து போகிறோம். அதாவது ஹல்வா இந்த மாதிரி திருப்பி போட்டிங்கன்னா அது மறுபடியும் அதே இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு 2 செகண்ட் ஆகும். அந்த மாதிரி ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்த போகிறோம். நெய் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் தேங்காய் எண்ணெய் சேர்த்தும் போது தான் அந்த கேரளா ஹல்வா அந்த ஸ்மெல் கிடைக்கும். அரை கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், அதாவது 150 ml எண்ணெய் வந்து பாதியாக சேர்த்துறேன். முதல்ல பாதி சேர்த்தி நல்லா 5 நிமிஷம் கைவிடாமல் இதை கலக்கிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது வந்து இந்த எண்ணெய் எல்லாம் நல்லா உருகி நல்லா மெல்ட் ஆகி வரணும். ஹல்வா பார்த்திங்கன்னா இப்போ பேனில் எங்கேயுமே அடிப்பிடிக்காது. இது வந்து நீங்கள் பேனில் செய்கிறதுக்கு பதிலாக இரும்பு கடாய் இருந்தால் அதில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், பாதி எண்ணெய் ஊற்றிட்டு நான் மீதி எண்ணெய் வந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் சேர்த்துறேன் இதில். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த எண்ணெயெல்லாம் ஃபஸ்ட்டு எண்ணெயெல்லாம் அது உறிஞ்சி எடுத்து 2வதாக போடுற எண்ணெய் வந்து மேலால் நமக்கு நிற்கும். அதுக்காக தான் 2ஆக நீங்கள் இந்த மாதிரி பிரித்து போட்டிங்கன்னா ஹல்வா வந்து ரொம்ப கையில் ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எப்படி திருப்பி போடுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் வரும். நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா நம்ம கரண்டிலேயே அது வந்து ஒட்டி பிடிக்கணும். ஸோ ஹல்வா பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஹல்வா ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து நம்ம இப்போ இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு டின்னில் வந்து இதை செட் பண்ண போகிறோம். அதுக்காக நான் இங்கே 5 இன்ச்சு டின் கேக் டின் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட நார்மல் பிளேட் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். அதில் வந்து எண்ணெய் நல்லா நாலா பக்கமும் எண்ணெய் தேய்ச்சி விட்டுருங்க. இப்போது நம்ம ஃபஸ்ட்டாக சேர்த்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோலே அந்த முந்திரியும் தேங்காயும் அது வந்து டெக்கரேஷனுக்காக போட போகிறோம். அதனால் கீழே வந்து அந்த முந்திரியும் அந்த தேங்காய் வறுத்ததும் கொஞ்சம் தூரமாக போட்டு வச்சுருங்க. அது கூட இந்த வெள்ளை எள்ளு இருக்குது இல்லைங்களா, அதுவும் கொஞ்சமாக மேலே தூவி விட்டுருங்க. இது ரெண்டுமே நீங்கள் வந்து கடைசியாக பார்க்கும்போது அது கலர்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும், பார்க்கவே டெக்கரேட்டிவாக இருக்கும். அதுக்காக தான், வேறு எதுக்கும் இல்லை. இப்போ வந்து நம்ம இந்த ஹல்வா ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இதை வந்து அந்த டின்னில் வந்து போட போகிறோம். சூடாக இருக்கும்போதே போட்டுருங்க. அப்போ தான் அது ஆறி வரும்போது நல்லா உங்களுக்கு அந்த ஷேப் கிடைக்கும். ஆறினக்கப்புறம் போட்டிங்கன்னா அந்த நீங்கள் கட் பண்ணி எடுக்கும்போது கரெக்டான பதத்துக்கு வராது. இப்போ நல்லா சூடாக இருக்கும்போதே நான் இதை வந்து இதில் போட்டுட்டேன்.
இப்போ வந்து அந்த டின்னில் நல்லா அதை செட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூனோ இல்லை ஸ்பேச்சுலாவோ இல்லை அந்த கரண்டியோ வச்சு நல்லா நாலா பக்கமும் நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. சூடாக இருக்கும்போதே இதை நீங்கள் செய்யணும். ஸோ அவ்வளோதான். இப்போ டின்னில் நான் சேர்த்துட்டேன். இது வந்து நல்லா ஆறி ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. 3 மணி நேரம் கழித்து இது நல்லா செட் ஆயிரும். அது வரைக்கும் நீங்கள் எடுக்க வேண்டாம். இதை இப்போ தனியாக வச்சிடலாம். ஒரு 3 மணி நேரம் கழித்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போது 3 மணி நேரம் ஆயிடுச்சு. ஹல்வாவும் நல்லா ஆறி வந்துருச்சு. இதை சைடில் இந்த மாதிரி பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்லா அந்த டின்லேருந்து விட்டு வருது. இப்போ வந்து இது கரெக்டான டைம். இதை நம்ம எடுத்துடலாம். ஒரு பிளேட்டை அந்த டின் மேலே வச்சு அப்படியே இதை நான் கவுத்திக்கிறேன். நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் டின் மேலே எடுத்தீங்கன்னா அதே ஷேப்பில் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸோ ரொம்பவும் சூப்பரான டேஸ்டியான ரொம்ப வாயில் போட்ட உடனே கரையக்கூடிய ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை உங்களுக்கு கட் பண்ணி காமிக்க போகிறேன் பாருங்கள். கை வச்சாலே கத்தி உள்ளே போகிறே தெரியுதுல, அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நீங்கள் ஒரு தடவை வீட்டில் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், இதை நான் கையில் எடுத்து காமிக்கிறேன். உங்களுக்கு இது கையில் எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வாயில் போட்டாலே உள்ளே போகிறது தெரியாது, அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சர்க்கரையோ நெய்யோ எதுவுமே தேவையில்லை. உங்கள் வீட்டில் மைதா இருக்கா, அப்போ இப்போவே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோவுக்கும் என்னோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. இதோட அடுத்த ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ சேனல் மூலிமா உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரெசிபி தேவைன்னா கூட கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.